நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. ரமணி, Yo, tell me what you really want. So tell me what you really want. I'll tell you what I want, what I really want. So tell me what you really want. I wanna, Willy, when you wanna zig, ha. If you wanna be my lover, you gotta get with my friends, making love forever. Friendship never ends. If you wanna be my lover, you have got to give. என்ன இவ அரை மணி நேரமா கன்றாவியா பாடிக்கிட்டு. ரமணி, tell you what I want, Ramani. what I really want. So tell me what you really want. I wanna really wanna zig ha. ஏண்டி நான் கூப்பிடுறது காதுல விழலையா? எதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போது இப்படி நடுவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? நீ பாடிட்டு இருந்த லட்சணம் என் காதுல விழுந்து தொலைச்சது. திருவிளையாடல வந்த நக்கீரன் மாதிரி மத்தவங்க பாட்டுல ஏமா இப்படி குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க? என் பாட்டுல சொல் குற்றமா பொருள் குற்றமா? ஸ்ருதி குற்றம். நான் பாடின இந்த பாட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் லேட்டஸ்ட் பாப் சாங்ஸ்மா. இதெல்லாம் இப்படிதான் பாடணும். கன்றாவியாவ? இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் ஸ்ருதியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. யார்டடி காது குத்துற? நாட்டுப்புற பாட்டா இருந்தாலும் கர்நாடக சங்கீதமானாலும் பாப் மியூசிக் ஆனாலும் ஸ்ருதி இல்லாம எந்த பாட்டும் கிடையாது, தெரியுமா? எனக்கும் மியூசிக் தெரியும், ராகங்கள் தெரியும், ஆரோகணம் அவரோகணம் தெரியும். ஆரோகணம் அவரோகணம் எல்லாத்தையும் கொண்டு போய் உடப்புல போடுங்க. இங்கிலீஷ் பாப் மியூசிக்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரோகணம் அவரோகணம் இல்லைன்னா அது மியூசிக்கே இல்ல. என்ன வளர்ற நீ? நல்ல பட்டிமன்ற சப்ஜெக்ட் இது. அதுவும் அம்மாவும் பொண்ணும் எதிரெதிர் அணியில அட்ரா செகண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்க. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்க அங்கிள். கிளாசிக்கல் மியூசிக்கையும் இங்கிலீஷ் பாப் மியூசிக்கையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அம்மா. இது வேற அது வேறன்னு புரிஞ்சுக்காம. நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? நான் தான் சாலமன் பாப்பையா, நடுவர். ப்ரொசீட். இவ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்க சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு, ரமணி சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நான் சாலமன் பாப்பையா, நடுவர். என்ன சார் இவ பெருசா இங்கிலீஷ் பாட்டுன்னு பயமுறுத்துறா? எனக்கு தெரியாத இங்கிலீஷும் இல்ல, எனக்கு தெரியாத பாட்டும் இல்ல. சில இங்கிலீஷ் வார்த்தைக்கு அம்மா கிட்ட கேட்டு தான் நானே ஸ்பெல்லிங் தெரிஞ்சுக்குவேன். ஒரு சாதாரண இங்கிலீஷ் நர்சரி ரைம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அத எத்தனை விதமா பாடலாம் தெரியுமா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். நர்சரி ரைமா இப்படிதான் சொல்லுவாங்க. இதை எந்த பாஷையில பாடினாலும் ஸ்ருதி இருக்கும், ஆரோகணம் அவரோகணம் இருக்கும். அம்மா பாடி காட்டுங்கம்மா ப்ளீஸ். கேப்போம். கரும்பு தின்ன கூலியா வேணும். ஆனா ஒரு கண்டிஷன், முதல்ல தமிழ்நாட்டு கர்நாடிக் மியூசிக்ல இருக்கணும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you are. Twinkle twinkle little star, how I wonder what you are. Samaga madanisa sanida magarisa. அவரோகணம். சமக மதனிசா சனித மகரிசா. அப்பா பௌதவர்கள் சோஹை லைக் a diamond in the sky, like a diamond in the sky. ஸ்ருதி பேசுகளடி பாத்துக்கோ. சகமகரி சனி சகரி சனி தமதனி சனி ரிசானி தமனித கமகரி ச. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அடுத்த லாங்குவேஜ். ட்விங்க்ளூ ட்விங்க்ளூ லிட்டில் ஸ்டாரு, how I wonder what you are. அப்பா above the world so high, like a diamond in the sky. In the sky. Good. இது கேரள ட்விங்கிள் ட்விங்கிள். Twinkle twinkle little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Up above the world so high, like a diamond in the sky. இது பஞ்சாபி ட்விங்கிள் ட்விங்கிள். ஓஹ ட்விங்கிளா twinkle, 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 little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Twinkle, 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 little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Twinkle, 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 twinkle,
twinkle twinkle little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Twinkle, 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 twinkle. ஐயோக்கிய ராஸ்கல் வளைக்கிறான் எல்லாரையும் வளைச்சு போடுறான். என்னங்க நீங்க ஆல் ரவுண்டர் இருக்கீங்க, எனக்கு தெரியாம போச்சே. 1000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, வக்கனை உட்காந்து டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான். மியூசிக்ல உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் லிட்டில் ஸ்டார். இதுகளுக்கெல்லாம் ஏன் இப்படி போச்சு புத்தி? அம்மா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மா. பின்ன என்ன, என்னையும் உங்க அப்பா மாதிரி கிடைச்ச தவளை நினைச்சுக்கிட்டியா? இடத்து தவளை எப்பேற்பட்ட பட்டம் எனக்கு, அது ஒரு 3ஆம் மனுஷன் முன்னாடி. இவ்வளவு பிரமாதமா மியூசிக் டான்ஸ் டேலண்ட்லாம் வச்சுக்கிட்டு ஏன் புடலங்கா பொரியல் பண்ணிட்டு வெண்டைக்காயோட வெந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நான் வாழ்க்கப்பட்ட இடம் அப்படி. பேய்க்கு வாழ்க்கப்பட்டா முதல்ல தவளைன்னா இப்ப பேய்ங்கிறா. அடிய மோகனா, எனக்கு ஒரு காரவரடி. உங்களை சொல்லி என்ன பாவம், நிறைய பேர் லைஃப் இப்படிதான். கலாரசனே இல்லாதவங்களை கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் விடுற எத்தனையோ டேலண்டட் லேடிஸ் நான் பார்த்திருக்கேன். Well said, uncle. எனக்கு வேணும். சார், வீட்டில் என்கரேஜ்மெண்ட் இல்லாம தான் எங்க அம்மா குடத்திலிட்ட விளக்கா இருக்காங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க தம்பி, உங்க அம்மாவை குத்து விளக்கா வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. பாவி, கொஞ்சம் பொறுத்தா என்னையே உர கட்டிடுவான் போல் இருக்கு. இந்த ஆடியோ கேசட்ல டாப் லெவல்ல இருக்கானே மூர்த்தி என்கோ சுந்தரமூர்த்தி, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்கிட்ட உங்க அம்மாவை பத்தி எடுத்து சொல்லி உங்க அம்மா பேர்ல கேசட்ஸா ரிலீஸ் பண்ண சொல்றேன். நிஜமாவா uncle? நான் சொன்ன அவன் பேச்சை தட்ட மாட்டாமா. இனிமே உன் பாப் மியூசிக்கும் அம்மாவோட கர்நாடிக் மியூசிக்கும் தமிழ்நாடு பூரா ஒலிக்கும், வீட்டுக்கு வீடு ஒலிக்கும். ஆஃப் ஒன் நாளைக்கு சார் உங்களுக்கு தங்கமான மனசு சார். எங்களால உங்களுக்கு எத்தனை சிரமம். நோ தட்ஸ் மை ப்ளஷர். இவ்வளவு டேலண்டட் ஃபேமிலி நான் பார்த்ததே இல்லையே. என்ன அந்த ஆள் ஒருத்தர் மட்டும்தான். யார் சார்? எங்க அப்பாவா? அவரே தான், எதுலையுமே ஒட்டாம ஓரமா நிக்கிறார். எதுக்குயா என் கையை பிடிச்சி இருக்கிறீர்? சொன்னா கேளு, எதுக்கு? ஐயோ, இப்படி கையை பிடிச்சி எடுத்தா என் கை வந்துரும் போல இருக்கேன். என்ன விஷயம்? சந்திரபாபு, ஏதாவது ப்ராப்ளமா? எதுவுமே சொல்லாம மொட்டை மாடி கூட்டு வந்திருக்கிறேன், தள்ளி விடுறதுக்கா? ஏதோ வீடு இல்லாம திண்டாடுறீங்களே, போனா போகுது, நம்ம வீட்டுல ஒரு போர்ஷன் கொடுத்து வாடகைக்கு விடுவோம்னு பார்த்தாக்க நீங்களே குடும்ப தலைவர் மாதிரி பிஹேவ் பண்ணி குடியை கெடுக்குறீங்களே. உங்க கோபத்துல அர்த்தம் இல்லாம இல்ல. நான் இந்த வீட்டுக்கு கொடுத்தன காரணம் வந்தேன். குழந்தைகள்லாம் என் மேல பாசத்தை காட்டோன்னு நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டேன். ஒருத்தன் ஆகிரு, தலைவன் ஆயிடாத. அவங்க ஆக்கிட்டாங்களே, நான் என்ன பண்றது? பாய முடியா, உறவாடி கெடுத்து ஓசிலியா காலந்தள்ள பாக்குறீரே. ஐயோ, அப்படி இல்ல. சிஸ்டர் மோகனா அருமையா பாடுறாங்க, அருமையா ஆடுறாங்க. அவங்க யாராவது பாராட்டி ஊக்குவிச்சாதானே கலை வளரும். நீங்க யாரையா என் வீட்டுக்காரி கலையை ஊக்குவிக்கிறதுக்கு? நான் ஊக்கல வைக்கல, என்கரேஜ் பண்றேன். ஏன்னா நானும் ஒரு பிறவி கலைஞன், அதனாலதான். பெரிய பிறவி கலைஞர் புண்ணாக்கு. பார், you are the tenant, I am the house owner. எங்க சொல்லு? You are the tenant, I am the house owner. You are the tenant, I am the house owner. சொல்லு. You are the tenant, I am the house owner. கரெக்ட்டா? ஐயோ வேண்டாம், அனாவசியமா நமக்குள்ள எந்த உறவும் கொண்டாட வேண்டாம். சரி, கொண்டாடல. ஏயா கருவேப்பிலை கட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாருக்கும் வேப்பிலை அடிக்கிறீர். சுவாமி, கருவேப்பிலை அடிக்கல, வேப்பிலை அடிக்கல. வரட்ட? ஐயோ, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இன்னும் என்ன? நம்ம 2 பேருக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்? காந்தி. அது இல்ல, வந்த அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு நாளைக்குன்னு 1 வாரம் ஆகி போச்சு, இன்னும் அவன்கிட்ட ரூபா பேரல. இது ரொம்ப மோசமா இருக்க. 30 நாள் குடி இருந்துட்டு வாடகை கொடுக்கறது தான் வழக்கம். நீ என்ன அட்வான்ஸா கேக்குறீங்க? ரொம்ப கெட்ட பழக்கமா இருக்க. அட்வான்ஸா தானே கேக்குறேன். அட்வான்ஸ் கேட்கலையே, அதுக்கே நீ சந்தோஷப்படணும். மரியாதை 1000 ரூபாய் கொடுங்க.
இதான் உங்க கோபமா? கொடுத்துட்டா போச்சு. அது என்னன்னா 3 நாளா கண்டினியூஸா ஹாலிடேஸ் பேங்க். ஹாலிடேன்னு பேங்க்குக்கு நீரே ஹாலிடே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற ஹாலிடேஸ் பத்தாதுன்னு. அது என்னன்னா நான் சொல்றது கேளுங்க. அது உப்பு போட்டு தானே சோறுதுங்கிறீரு. அரை உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன், ஏன்னா பிபி இருக்கு. சூடு சொரணை இருக்கிற மனுஷனா இருந்தா உடனே பணத்தை புடுங்க. அது ரெண்டுமே இல்லை. வரட்டா? இப்படி சொல்லி வாடகைக்கு எள்ளும் தண்ணி விட்டுருவீரா? சரியான 420 இருக்கிற. யாரு சொந்த வீட்டுல ஒரு போர்ஷனை ஒய்ஃபுக்கு தெரியும் வாடகை விட்ட நீர் 420யா நான் 420யா? சரி அதெல்லாம் வேண்டாம். ட்ரெஸ்பாஸ்னு சொல்லி உங்களை பத்தி நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். பண்ணும். உங்க குடும்பமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவோம், உண்டா இல்லையா? என்னையா அது இதையே துருப்பிச்சீட்டா பயன்படுத்துறீர? காந்தி சத்தியம் இதெல்லாம் நீர் துருப்பிச்சீட்டா உபயோகப்படுத்தலையா? எனக்கு பணம் தான் முக்கியம். வெக்கமான இருக்கிற மனுஷனா இருந்தா சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுங்க, இல்ல பொட்டி படுக்கையை தூக்கி வெளியே போட்டுருவேன். சந்திரபாபு, லைஃப்னா கிவ் அண்ட் டேக் இருக்கணும் சந்திரபாபு. அதான் கிவ் அண்ட் டேக். யூ கிவ், ஐ டேக், தட்ஸ் ஆல். மத்தியானம் 3 மணி டெட்லைன். சரியா? சாயந்தரத்துக்குள்ள என் தலையை அடகு வச்சாது பணத்தை கொடுத்துறேன். அப்படி சொல்லும். தலையை எங்க அடகு வைக்கிறது? சவுக்காரப்பேட்டையில் வைக்கிறது. கௌதம், கௌதம், என்னம்மா? ஏன் உமாபதி அங்கிள் இன்னும் சாப்பிட வரவே இல்லை? ஏன் அங்கிள் இன்னும் சாப்பிட வரல? வேண்டாம்ப்பா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா, மனசு சரியில்லையா? ரெண்டும் தான். என்னன்னு சொல்லுங்க அங்கிள். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அங்கிளுக்கு ஏதோ மனசு சரியில்லையா, அதான் சாப்பிட வர மாட்டேங்கிறாரு. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. வாங்க வாங்க வாங்க. கௌதம் வந்து சொன்னான், மனசு சரியில்லைன்னு நீங்க சாப்பிடாம இருக்கிறது எங்களுக்கு மனசு கேட்கல. உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க. என்னையா நீ குடுகுடுன்னு போய் அம்மாட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சிஸ்டர், நீங்க போங்க. என்ன சிஸ்டருங்கிறீங்கல்ல, அது நிஜம்னா என்னதுன்னு கரெக்டா சொல்லுங்க. மனுஷனுக்கு பிரச்சனை எதுல வரும்? மெயினா பணத்துல தானே. உங்களுக்கு என்ன பண பிரச்சனை? பணம் இல்லாம பிரச்சனை இல்லை, நிறையவே இருக்கு. எஃப்டியில் இருக்கு, ஷேர்ஸ்ல இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. ஆனா உடனடியே எடுக்க முடியாம எல்லாம் அப்படியே பிளாக் ஆகியிருக்கு. அதனால என்ன, உங்களை நாங்க அந்நிய மனுஷராவா நினைக்கிறோம்? எவ்வளவு வேணும் சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சிஸ்டர், நீங்க போங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படின்னா அங்கிள் நீங்க எங்ககிட்ட போலியா தான் பழகுறீங்க. நோ 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 நோ. அப்படின்னா சொல்லுங்க, எவ்வளவு வேணும், எப்ப வேணும்? பெருசா ஒன்றும் இல்லைம்மா. பிச்சை காசு 1000 ரூபா ஒரு ஆளுக்கு தரணும். கையில் பணம் இல்லை, பேங்க் வேறு 2-3 நாள் லீவு. இரியா 2-3 நாளில் பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னது இதையும் காதில் வாங்கிக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டாமா அந்த ஆள். யார் அங்கிள் அந்த ஆளு? அதெல்லாம் எதுக்குப்பா? வெறும் 1000 ரூபாய்க்காக என்னை உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்குறாமா? அது மட்டும் இல்லை, என்னை பார்த்து 420ன்ட்டான். நாசமா போக. திட்டாதீங்கம்மா, அதுவும் உங்க வாயால் திட்டக்கூடாது. யார் அந்த ராஸ்கல்? திட்டாதங்கிறல்ல, உன் வாயால திட்டக்கூடாது. பாத்தியாமா, அவருக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா? பின்ன யார் அவன்? எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். நல்லா இருப்பானா அவன்? நல்லா இது சுமாரா இருப்பான். ஈவினிங் 3 மணிக்குள்ள பணத்தை கொடுக்கணும்னு மிரட்டிட்டு போயிருக்கான். இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்கான். எங்க உங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடுவானோன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. செயின் வேணா அடகு வச்சு பணத்தை. செயினை அடகு வைக்கிறதா? இங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கௌதம், அம்மா, நல்ல வேலை 2 கச்சேரிக்காக நான் வாங்கின அட்வான்ஸ் அப்படியே வச்சிருந்தேன். இந்தாங்க 500 ரூபா. 500? சரி. அம்மா, நான் சேர்த்து வச்ச காசு. எவ்வளவு இருக்கு என்ன? அம்மா 73 ரூபா இருக்கு. ரமணி கொடுத்தது 500, இது ஒரு 73, 573 ரூபா ஆச்சு. அவன் எங்கடா? கௌதம், நீ என்ன? எல்லாம் சில்லற நோட்டா இருக்குமா? என்னடா இது 2 ரூபா 5 ரூபா சில்லறையா இருக்கு? எந்த கோவில் உண்டியல உடைச்ச? கிண்டலா? வேலை கிடைக்கட்டும், 1000 ரூபாய் நோட்டு கவர்மெண்ட்ல அடிக்கட்டும், 1000 ரூபாய் நோட்டா போட்டுறேன். எவ்வளோடா இருக்கு? இது 125 ரூபா இருக்குமா? கரெக்டா சொல்லு, மீதியை நான் போடணும்ல. இப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 573, 165 எவ்வளவு ஆச்சு? கால்குலேட்டர் கொண்டாடட்டுமா? கால்குலேட்டர் வேணுமா? முட்டாள். 838மா? யாரு முட்டாள்? 573, 165, 738 தான். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கூட்டினேன். அப்போ என் பங்குக்கு 262. ஐயோ, இப்படி பொறுக்கி பொறுக்கி சில்லறையா எடுத்து கொடுத்தா உமாபதி மாமா நம்மள பொறுக்கி குடும்பம் நினைச்சுப்பாரு. சில்லறை எல்லாம் கொண்டு போய் பொட்டி கடையில் கொடுத்துட்டு நோட்டா மாத்திட்டு வந்துடுறேன்.
இந்தாங்க 1000 ரூபாய். ஐயோ என்ன இதெல்லாம்? அந்த பரதேசி மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க வாயில திட்டக்கூடாது. பின் என்ன அங்கிள், கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்பட்டாரு, அதை பார்க்கறதுக்கு எங்களுக்குலாம் வருத்தமா இருக்குல்ல, வாங்கிங்க. வேண்டாம்ப்பா. கடனா தானே, உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. அங்கிள் நாங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். 73 ரூபா. அப்படியா? அம்மா சரி, நான் முதல்ல கடன் வாங்குறேன்னா கையெல்லாம் கூசுது. முதல் தடவை வாங்கும்போது கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கெல்லாம் பழக்கப்பட்டிருக்கணும் எங்க அப்பா மாதிரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு எங்க அப்பா எப்பவுமே ரோடுக்கு நடுவுல தான் நடப்பாரு, மெரிடியன்ல. ஏன் ஏன் ஏன்? ரோடுக்கு எந்த பக்கம் நடந்தாலும் எவனாவது கடங்காரன் இருப்பான். என்னது? இன்னும் 20 நாள் கழிச்சா? 3 மணிலேருந்து வெயிட்டிங். நீர் தான் 10 நிமிஷம் லேட்டு. வந்துட்டேன். எடுங்க 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 எடுங்க. அலையாதீங்க. 1000 ரூபான்றது ஒரு ஸ்மால் அமௌண்ட். அதுக்காக காலையில என்ன வறுத்து வாயில போட்டீங்க. உமக்கு ஸ்மால் அமௌண்ட்டு, எனக்கு பிக் அமௌண்ட்டு. இன்னும் 1000 ரூபாயை கண்ணில் காட்டலையே. அதை காட்டின பிறகு தானே தெரியும் உண்மை வீராப்பெல்லாம். வீராப், நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறச்ச என் சபார்டினேட்ஸுக்கெல்லாம் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு பார்ட்டி கொடுப்பேன். 1000 ரூபாய் எனக்கு சாதாரணம். 4 digits, nothing for me. எனக்கு 5 digits நத்திங் ஃபார் மீ. எல்லாமே சைஃபராக இருந்தா எதுக்கு வீண் பேச்சு? முதல்ல வாடா பணம் தேடுங்க சார், அப்புறம் காலட்சேபம் பண்ணுங்க. ஒரு மினிட் இன்ட்ரெஸ்ட். இந்தாங்க 1000 rupees கொடுத்துட்டேன். என்னதுக்கு அப்புறம் தான் 50, 100, 150, 200, 250, 300. லைஃப்ல பணம் மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல மனுஷங்க கிடைக்கிறது முக்கியம். சரி, 50, 100, 150, 200, 250. சந்திரபாபு, அவங்க ஸ்நேகிதம் கிடைக்கிறது அதை விட முக்கியம். நல்ல மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதில் விட்டேன்? 850. 50, 100, 150, 200, 250. சந்திரபாபு, இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? 50, 100, 150, 200. சந்திரபாபு, இதெல்லாம் எப்ப தெரிஞ்சுக்க போறீர்? இனாம அந்த பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க அட்வைஸ் பண்றதெல்லாம் நியாயம் இருக்கு. இது வாடகை பணம், இதுல என்ன வியாக்கியானம்? இப்போ இமாவதி, என்னை பொறுத்த வரைக்கும் பணம் தான் எல்லாத்துக்குமே பேஸு. பாசம் நேசம் எல்லாமே அதுக்குள்ள தான். சும்மா பண்ணாங்க, நேச மோக காசளவு, பாச மோக கடுகளவு. சந்திரபாபு, இந்த கடுகு என்ன என்னவே விட மாட்டேங்கிறீங்க.